ChatGPT 5.6ல வந்து 3 மாடல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ChatGPT ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த நியூ மாடல் 5.6ல ஸோ இந்த ChatGPT 5.6ல 3 மாடல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சோல், டெரா, லூனா. இந்த நியூ 3 மாடலை வச்சு தாங்க இந்த 5.6 ChatGPTயை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோல், டெரா, லூனான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சோல்ன்றது வந்து உங்களுடைய ChatGPTயில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், டெரான்றது பெர்ஃபார்மன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், லூனான்றது ஸ்பீடை ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா ஸ்பீடை ஏற்றுறதுக்கும் மல்டிபிள் ஒர்க்லோட்ஸை முடிக்கிறதுக்கும் இந்த நியூ 3 மாடல்ஸ்ன்றது யூஸ் ஆகுது. இந்த நியூ 3 மாடல்ஸ்ன்றது எதுக்கு இந்த ChatGPT 5.6ல வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டாஸ்க்கை நல்லாவே முடிச்சு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் ஆப்ஸோட இந்த ChatGPT நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் உங்கள் அர்ஜுன் லேன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா ChatGPT 5.6 அப்படின்றது சூப்பரான ஒரு அப்டேட்டு. இதை பல பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு அப்டேட்டுக்காக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்டேட் நான் ஏன்டா வெயிட் பண்ண போகிறேன், நானாக வெயிட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்க மாட்டீங்க தெரியும். நம்ம அப்படியே வீடியோக்காக பேசுவோம். ஆனால் அந்த ChatGPT 5.6ன்றது ஒரு ஏஜென்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஒர்க்லோட முடிச்சு தரத்துக்கு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ChatGPTயில் ஒரு 5.6ன்ற நியூ மாடல் July 9, 2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூ மாடல்ன்றது ஆல்மோஸ்ட் ஏஜென்ட்டுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற அளவுக்கு இது நியூவாக வந்துருக்குது. ஸோ இந்த ChatGPT 5.6 என்னென்னலாம் புதுசாக பண்ணுன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தா மட்டுமே தான் எல்லாருக்கும் புரியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்னோட சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அதே நீங்கள் இதை பற்றி நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ChatGPT 5.6ன்றது எதுக்கு அப்படின்னா இந்த ஒர்க்லோடு இருக்குல்ல, இந்த மல்டிபிள் டாஸ்க்கை முடிக்கிறதுக்கும் இது வரைக்கும் இந்த ChatGPT 5.5 வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா OpenAI மாடலில், அது முக்கியமாக ChatGPT 5.5 வரைக்கும் வந்த மாடலில் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ChatGPT நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து ChatGPT 5.5ன்றது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் அது பதில் சொல்லியிருக்கும். இது என்னடா எல்லாரும் கேட்ட கேள்வி தான் பதில் சொல்லி எனக்கு தெரியும்னா இதில் நீங்கள் வந்து என்ன லைக் டாஸ்க்கை கொடுத்துருப்பீங்க, அது முடிச்சிருக்காது. ஒரு வெப்சைட் கேட்டு பில்ட் பண்ண சொல்லியிருப்பீங்க, ஆனால் பில்ட் பண்ணிருக்காது. அதே மாதிரி நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உடனே நான் பில்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் வந்து போட்டிருக்கேன், எனக்கு நிறைய வாட்டி வெப்சைட்டில் அதை பில்ட் பண்ணி தரல. ChatGPT நான் கிளாட்ல போட்டுதான் கிளாட் உடனே வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ChatGPT வந்து வெப்சைட்டை பில்ட் பண்ண சொன்னோம்னா நமக்கு அது ரெஸ்பான்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி வரும், 5.5 எப்படி வந்துச்சுன்னா இந்த வேஸ் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்குமே தவிர அது பில்ட் பண்ணி கொடுத்துருக்காது. அது வந்து ஏஜென்ட் மாதிரி வேலை செஞ்சுருக்காது. ஒரு கேட்ட ஆன்சருக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ வந்துருக்கிற நியூ ChatGPT 5.6 மாடல் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி தர சொன்னீங்கன்னா அது பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஒரு நியூ அப்டேட்டுக்கான ஒரு பெரிய வேல்யூ. இந்த ChatGPT 5.6க்காக தாங்க பல ஆண்டர்பிரினர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பல ஒர்க்கர்ஸ், பல இந்த யூசர்ஸ் ChatGPT யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த ஒரு அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு ஆசைப்பட்ட ChatGPT 5.6 வந்துருச்சு. ஸோ இனிமேட்டு நீங்கள் தைரியமாக தாராளமாக நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கை, அதுவும் மல்டிபிள் லோட் டாஸ்க் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோன்றது ஸ்கிரிப்டட் வீடியோ இல்லை, நான் ஃபுல்லாக படித்து கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோன்றது கண்டிப்பாக வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு 10 பேருக்காவது யூஸ் ஆகுங்க கண்டிப்பாக. ஸோ இந்த ChatGPT 5.6ல வந்து 3 மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. லூனா, டெரா அண்ட் இன்னொரு சோல், டெரா, லூனா, இந்த நியூ 3 மாடல்ஸை யூஸ் பண்ணி தான் ChatGPT 3ன்றதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ChatGPT 5.6ன்றதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ChatGPT 5.6ல என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கு வந்த முன்னாடி இந்த ChatGPT 5.5 இருக்கட்டும், அதெல்லாமே வந்து நீங்கள் கேட்ட ஆன்சர், அதாவது கேட்ட கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுவுமே வந்து அந்த டாஸ்க்கை முடிக்கிற மாதிரியான ஆன்சர்ஸ்ன்றது உங்களுக்கு கிடச்சிருக்காது. அதாவது ஒரு டாஸ்க்கை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாடலில் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்காது. எப்படின்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணி தான் கேட்டிருந்தீங்க, ஆனால் கிடச்சிருக்காது. ஆனால் இதே நீங்கள் கிளாட்ல போட்டிருப்பீங்க வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் கிளாட்ல. ஆனால் ChatGPT கொடுத்துருக்காது. ChatGPT என்ன ஆன்சர் வந்திருக்கும்னா இந்தமாரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நியூ வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ChatGPT 5.5ல இது வரைக்கும் முன்னாடி. ஆனால் இப்போ ChatGPT 5.6ல் உங்களுக்கு வெப்சைட் க்ரியேட்மா போடுங்க வந்துடும். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வேணுமா போடுங்க வந்துடும். இது முன்னாடியே வந்துருக்கு, பட் ஸ்டில் ஒர்க் ஆயிரும். ஸோ இந்த ChatGPT 5.6ன்றது இந்த 3 நியூ மாடலை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. July 9 அன்னைக்கு வந்திருக்கு.
இந்த மாடல்ன்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஏஜென்ட்க்கு ஈக்குவலான ஒரு கேப்பபிலிட்டியை கொண்டு வந்து தான் இந்த நியூ மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த நியூ மாடலில் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சஸ் ஃபாஸ்டராக கிடைக்கும். நல்ல உங்களுக்கு கேட்ட கொஸ்டினுக்கு கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு நேற்று நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். ப்ராம்ப்ட் நீங்கள் ஹை லெவல் ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் ஹை லெவல் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த ChatGPT 5.6 நியூ மாடலில் நீங்கள் மீடியம் லெவல் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஹை லெவல் ஆன்சர் கிடைக்கும். லோ லெவல் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா மீடியம் லெவல் ஆன்சர் கிடைக்கும். ஹை லெவல் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா வெரி ஹை லெவல் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது தான் நியூ மாடலுடைய ஒரு முக்கியமான விஷயம். நீ என்ன இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதை வந்து யூஸ் பண்ணிட்டு சொல்கிறனோ இல்லை நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்றனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த 5.6ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண ChatGPT 5.5 எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ChatGPT எது யூஸ் பண்ணுறோம்? ப்ராஜெக்டா ChatGPT எடு, ரெஸ்யூமா ChatGPTயில் போடு, இது வேணுமா பவர் பாயிண்ட் வேணுமா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணுமா ChatGPTயில் போடு, இது ரெஸ்யூமா சில பேர் ரெஸ்யூம் வந்து கிளாடில் போட்டுருவானு. ஸோ அவனுங்களாம் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன கற்றுக்க போகிறோம்னா இந்த வீடியோ ChatGPT 5.6 இதில் என்ன நியூ அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டாஸ்க்கை இது வந்து இன்னும் நல்ல மல்டிலோ டாஸ்க் எடுத்து இந்த ChatGPT 5.6 உங்களுக்கு சீக்கிரம் அது முடிச்சு கொடுத்துருன்றது தான் அந்த நியூ அப்டேட்டுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ்ன்றதே. இதுக்கு முன்னாடி இந்த 5.5 வந்து டாஸ்க் மல்டிபிள் டாஸ்க்லாம் முடியாது. ஆனால் இந்த 5.6 அவங்க மல்டிபிள் டாஸ்க்ன்றதை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயன்றது. இந்த வீடியோவில் நம்ம 5.6 என்னென்னலாம் பண்ணும், 5.5க்கும் 5.6க்கும் டிஃபரன்ஸு, ChatGPTயில் அது ஓப்பன் ஏஐயில் இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு பிகஸ்ட்டு பெனிஃபிட் ஃபார் த ஏஐ ChatGPT டூல் யூசர்ஸ் அப்படின்றது தான். ஏன்னா இந்த ChatGPTன்றது நம்ம நிறையா பேர் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஹோம்ஒர்க்கா ChatGPTயில் போடு, ரெஸ்யூமா ChatGPTயில் போடு, கிளாடில் போடு, பவர் பாயிண்ட்டா ப்ரெசன்டேஷனா ChatGPTயில் போடு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ChatGPTயை போடுன்னு போடுறதுல இதில் நம்ம இந்த நியூ மாடல்னால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது முக்கியமான விஷயமே. ஸோ இந்த 5.6 உங்களுக்கு இனிமேல் ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும் அண்ட் ஆல்சோ இந்த ChatGPT 5.6 கனெக்ட் ஆர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேன்வாவில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இது பண்ணலாம், ஒரு டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு கனெக்டாரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராம்ப்டை விட உங்களுக்கு ஹை லெவல் ஆன்சர்ன்றது இந்த நியூ மாடலில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அது நீங்கள் கொடுத்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சரில் ஹை லெவல் ஆன்சர் கொடுக்கும் அப்படின்றது தான் இது முக்கியமான விஷயமே. ஸோ இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இந்த பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் பேசுகிறேன். ரொம்ப அப்படி அட்வான்ஸ்டாக இறங்கிலாம் பேசல. என்ன 3 விஷயத்தை பார்த்துருக்கோம், சோலு, டெரா, லூனான்றது இந்த 3 மாடல்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க நியூ 5.6 மாடலுக்கு. ஸோ இப்போது யாருக்கெல்லாம் இந்த 5.6ன்றது யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஆல்சோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். என்ன மாரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், அதேமாரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் என்ன மாதிரியான ஆளுங்களாக இருக்கட்டும், அதேமாதிரி என்ன மாரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நம்மள மாரி ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் எவ்ரி ஒன் இந்த ChatGPT 5.6ன்றது உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். நீங்கள் இந்த நியூ மாடலில் யூஸ் பண்ணி யூ கேன் கம்ப்ளீட் மல்டிபிள் டாஸ்க் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். மல்டிபிள் டாஸ்க்குன்னு வர வகையில் எல்லாருமே இந்த இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மல்டிபிள் டாஸ்க் ஒர்க் லோடுன்றதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிருக்கும். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அதில் முடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த நியூ மாடலில் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த சோல், டெரா, லூனா இருக்குல்ல, ஆனால் இந்த நியூ 5.6 மாடலில் லூனான்ற அந்த மாடல் இருக்குங்க. அந்த லூனா மாடலில் வந்து இதில் ஏன் வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, நியூவாக வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா மல்டிபிள் ஒர்க்லோட முடிக்கிறதுக்கு இந்த லூனா மாடல்ன்றது யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லூனா மாடல் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஒர்க்லோட முடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்பீடை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் இந்த லூனா மாடல்ன்றது யூஸ் ஆகுது. ஸோ தட் இந்த ChatGPT யூசர்ஸ்க்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடக்கூடாது. திடீர்னு அவங்க வந்து ஹாப்பியாக அவங்க கொடுத்த ப்ராம்ப்டை விட ஹை லெவல் ப்ராம்ப்ட் ஆன்சரை ரிசீவ் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக இந்த ஓப்பன் ஏஐலேருந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பிக் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு அது பெனிஃபிட் ஆகும். ஸோ நம்ம வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் திங்க் பண்ணி தான் இந்த ஏஐலேருந்து ஒரு நியூ அப்டேட்ன்றது ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆஸ் இந்த வீடியோவில் வந்து நான் பேசுகிற மாரி இது வந்து நான் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ இவ்வளோ கன்சிடர் பண்ணி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். இது வந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுது இல்லையா? ஸோ வந்து இது ஹேட்ஸ் ஆஃப் தான். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 5.6 மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த வீடியோ பேசினது வந்து யாருக்குமே புரியலைன்னா இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் நம்புகிறேன். என்ன மேட்டர்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த இதுக்கு முன்னாடி இந்த ChatGPTயில் வந்து நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னா,
பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்தந்த வேஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துடுமே தவிர அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற வெப்சைட், அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் கேட்டிருந்தா மட்டும்தான் கொடுக்குமே தவிர நீங்கள் கேட்காமலே கொடுக்காது. இதுதான் அந்த ப்ராம்ப்ட்டுக்கும் அந்த ரிசீவ் ஆன ஆன்சருக்குமான டிஃப்ரென்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ஸில். ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கிற ChatGPT 5.6 மாடலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு ப்ராம்ப்டை போட்டாலே போதும். மொட்டையாக போட்டாலே அந்த ப்ராம்ப்டை போட்டாலே போதும். உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் எப்படி இருக்கும்னா, பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸை நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற வெப்சைட் மெயினே இதுதான். இப்போ இந்த வீடியோட மெயினே இதுதான். நல்லா லிஸ்ட் முடிக்குங்க. நீங்கள் லைக் என்ன வெப்சைட் அந்த பிஸ்னஸ்க்கு தேவையோ அந்த வெப்சைட்டையும் ரெடி பண்ணிடும். அந்த பிஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் ரெடி பண்ணிடும். அந்த பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணுன்ற கொண்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆன்சராக உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சராக மட்டும் இல்லாமல் டாஸ்க்கே அதை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துரும் இந்த நியூ ChatGPT 5.6 மாடலில். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஒரு பிக்கஸ்ட் அப்டேட். இது ஒரு கிராண்ட் நியூ அப்டேட். இந்த அப்டேட்ன்றது பல பேருக்கு பெனிஃபிட் ஆகும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் ஏஐ ஏஜென்ட். ஏஐ ஏஜென்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருவேன். பார்க்காதவங்க என் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஏஐ ஏஜென்ட்ன்றது நம்ம கொடுக்குற டாஸ்க்கை அதை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கும். அதே தாங்க இந்த ChatGPT 5.6 ஆல்மோஸ்ட் ஏஐ ஏஜென்ட் ஈக்குவலாகவே ஆக்கிட்டாங்க. ஸோ யூசர்ஸ்க்கு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர்ஸான நீங்கள் உங்களுக்கு ChatGPT 5.6ன்றதை பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நியூ ரிலேட்டட் ஏஐ கண்டென்ட்ஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ரேட்டில் தான் நான் பண்ணுவேன் வீடியோ. அதெல்லாம் பயப்படாதீங்க. அதே மாதிரி என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்காக மட்டுமே தான் நான் பண்ணுறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் புது புது விஷயங்களை கற்றுருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் 10 பேருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களை நியூ வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பை பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ.